ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முக்கியமான 2 டிப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கீரை வாஷ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். அது தண்ணி எவ்வளோ தான் ஊற்றினாலும் அந்த தண்ணி அந்த கீரையில் பட்டது போலேயே இருக்காது. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாமல் இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. முருங்கைக்கீரை உருவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்ற அந்த கீரை அமுங்காமல் மேலே தான் எழும்பி வருது. தண்ணீருக்குள்ளே எவ்வளவு தான் அழுத்தி விட்டாலும் அது தண்ணீர் பட்டது போலேயே இருக்காது. ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டு கீரையை வாஷ் பண்ணினோம்னா நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக நமக்கு வரும். கீரை நனையாமவே இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் வாஷ் பண்ணி பார்க்கும்போது இனிமேல் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு பார்த்துடலாம். மைதா மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு அது எல்லாம் நம்ம பாக்ஸில் தட்டி வச்சுருப்போம். ஆனால் கொஞ்ச நாள்லையே வண்டு, சின்ன சின்ன பூச்சி, புழு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வண்டுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பெரிய பூண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய அந்த தண்டை எடுத்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அதில் எந்த விதமான பூச்சியுமே வராது. நான் இப்படியே போட்டு வச்சு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.